ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மா புதிய யூடியூப் சேனல். நம்ம ஏகே அவங்களோட விடாமுயற்சி படத்தோட டீசர் பார்த்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே 1 கோடிக்கு மேலே வியூஸ் போய் வேறு லெவல் சம்பவம் இருக்குது. என்னதான் துணிவு படத்தோட ட்ரெய்லரை காட்ச இந்த விடாமுயற்சி படத்தோட டீசர்னால பீட் பண்ண முடியலனாலுமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குட் பை அகலி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லா தலை ஃபேன்ஸுமே விடாமுயற்சி படத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குட் பை அகலி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் என்னடா வேறு லெவல் படமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குட் பேட் சைடு மாறிட்டாங்க. ஸோ அதனால கூட இந்த விடாமுயற்சி டீசருக்கு துணிவு ட்ரெய்லர் அளவுக்கு வரவேற்பு கிடைக்காம இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் என்ன தான் விடாமுயற்சி டீசருக்கு ஒரு பெரிய லெவலில் ரீச் கிடைக்காம இருந்தாலுமே கூட டீசர் கட்டில் வர அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சம்பவம் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போதைக்கு விடாமுயற்சியை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் மட்டும் நல்லா இருந்து நல்ல ரிவ்யூ கிடைச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு 450 500 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் தும்சம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம குட் பேட் அகலி படத்தை பற்றி நேற்றுக்கு சுரேஷ் சந்திர அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதில் குட் பேட் அகலி படத்தோட லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்படின்றதுனால நம்ம ஏகேவோட க்யூட்டான ஒரு ஃபோட்டோ க்யூட்டான ஒரு வீடியோவை சுரேஷ் சந்திர அவர்கள் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபோட்டோவில் நம்ம ஏகே ரொம்பவே அழகாக ரொம்பவே ஃபிட்டாக ரொம்பவே யங்காக இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளோட விண்டேஜ் ஏகேவை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நம்ம ஏகேவோட இந்த புது லுக்கை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.